ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி இல்லைன்னா குரூப் டி எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது 16/4/2016 ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணியாச்சு. இது ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ். இது பார்ட் 3. ஓகேவா? இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேவா? வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A boy in a train notices that he can count 31 telephone posts in 60 seconds. The distance between two posts is 60 meters. Calculate the speed of the train. அதாவது ஒரு பையன் இருக்கான், அவன் என்ன பண்றான், ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா ஒரு 31 டெலிஃபோன் போஸ்ட்டை கவுண்ட் பண்றான். 31 டெலிஃபோன் போஸ்ட்டை கவுண்ட் பண்றான். எவ்வளோ நேரத்துக்குள்ளனா 60 செகண்ட்ஸுக்குள்ள கவுண்ட் பண்றான். சரியா? 2 போஸ்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 60 மீட்டர்ஸ் இருக்கு. சரியா? அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயினோட ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ நாம ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுதான் ஸ்பீடுக்கான ஃபார்முலா. இப்போ அவன் 31 டெலிஃபோன் போஸ்ட்டை 60 செகண்ட்ல கவுண்ட் பண்றான். இப்போ ட்ரெயின் இங்க இருக்கு, கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 31 டெலிஃபோன் போஸ்ட் 1 2 3 4 அப்படின்னு போய் 31 டெலிஃபோன் போஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃபர்ஸ்ட் மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் போஸ்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். சரியா? இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு இதுக்கும் 60 60 60 60 60ன்னு கூட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா 2 போஸ்ட்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 60 மீட்டர். ஸோ 60 மீட்டர். இங்க 31 டெலிஃபோன் போஸ்ட் இருக்கா? ஸோ 31 டெலிஃபோன் போஸ்ட்னா எப்படி எடுத்துக்கணும்னா 31 - 1 30ன்னு எடுத்துக்கணும். சரியா? 31 - 1 30ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒருவேளை 41 டெலிஃபோன் போஸ்ட் இருந்தா 41 - 1 40ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1800 மீட்டர்ஸ். ஏன்னா இங்க 60 மீட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? டைம் எவ்வளோ? 60 செகண்ட்ஸ். டைம் எவ்வளோ? 60 செகண்ட்ஸ். ஓகேவா? எனக்கு டிஸ்டன்ஸ் தெரியும், டைமும் தெரியும், ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஆப்ஷன் வாங்க. ஆப்ஷன் எல்லாமே எதுல இருக்குன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. எல்லாமே கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த மீட்டரை கிலோமீட்டரா மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? மீட்டரை கிலோமீட்டரா மாத்திக்கிறேன். மீட்டரை கிலோமீட்டரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? 1000ஆல டிவைட் பண்ணணும். இந்த 1800 1000ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? டிஸ்டன்ஸ் 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. ஸோ 1.8 கிலோமீட்டர்னு வரும். ஓகேவா? 1.8 கிலோமீட்டர். இந்த 1800 நான் 1000ஆல டிவைட் பண்றேன். 1800 டிவைடட் பை 1000 3 டிஜிட் தள்ளி வைக்கும் போது 1.8 கிலோமீட்டர்னு கிடைச்சிரும். ஸோ கிலோமீட்டரா மாத்தியாச்சு. டைம் எதுல இருக்கு அப்படின்னா செகண்ட்ஸ்ல இருக்கு. செகண்ட்ஸ்ல இருக்க டைம் நான் எதுல மாத்துறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்ல மாத்தணும். சரியா? அவர்ல மாத்தணும். ஸோ அவர்ல மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ 60 செகண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் 1 மினிட்டா இருக்கும். ஓகேவா? 60 செகண்ட்ஸ்ங்கிறது 1 மினிட். ஸோ டைம் 60 செகண்ட், அப்படி இல்லைன்னா 1 மினிட்டா இருக்கும். நான் எதுக்கு மாத்தணும்? அவருக்கு மாத்தணும். ஸோ 1 மினிட்டை அவருக்கு மாத்தனா 60ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதையும் அவருக்கு மாத்தியாச்சு. 1/60 ஹவர்ஸ்ன்னு மாத்தியாச்சு. ஸோ எனக்கு ஸ்பீடுனா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். 1.8 டிவைடட் பை டைம் எவ்வளோ? 1/60. ஸோ 1/60. இப்போ இந்த 60 மேலே கொண்டு போயிடலாமா? ஸோ 1.8 × 60. சரியா? எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க 0 இருக்கு. ஸோ டிஜிட்டும் இந்த புள்ளியும் கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா வர்றது ஆன்சர். ஸோ 18 × 6 108. 18 × 6 என்ன? 108 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 108ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்?
ஒன்றுமே இல்லை, ஸ்பீடு இங்கே ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 1800 மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம். மீட்டரில் கண்டுபிடிச்சதை கிலோமீட்டராக மாற்றிருக்கோம். செகண்ட்ஸில் இருக்கிறத அவர்ஸாக மாற்றிருக்கோம். செகண்ட்ஸில் இருக்கிறத ஃபர்ஸ்ட் மினிட்டாக மாற்றிக்கோங்க, 1 நிமிஷம் ஆகும். திருப்பி அவர்ஸாக மாற்றுறதுக்கு 1/60. ஓகேவா? அப்புறம் திருப்பி ஃபார்முலாவில் போடும்போது 108 km/h கிடைச்சிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? The average of 5 consecutive even numbers is 40. What is the value of the smallest number? 5 consecutive even நம்பரோட ஆவரேஜ் வந்து என்ன அப்படின்னா 40ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இந்த வார்த்தையை தமிழ்ல வந்து தொடர்ச்சியான இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் இந்த வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, அந்த நம்பர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும்னா, x+1, அதுக்கப்புறம் x+3, x+5, x+7, x+9. கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னா எக்ஸ் பிளஸ் ஆடா எடுத்துக்கணும். அதே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்னா x+2, x+4, x+6 எக்ஸெட்ரா இப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ்னா x+1, 1க்கு அப்புறம் என்னது 3, 3க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9 இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதே இது 6 இதுன்னா மொத்தம் 6 ஈவன் நம்பர்ஸ் இருக்குன்னா எப்படி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன வரும், x+11. ஓகேவா? இப்போ பாருங்க, இது வந்து கரெக்டான எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா, எக்ஸோட வேல்யூ 1 போட்டு பாருங்க. சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 1 போட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், இங்க 1 போட்டோம்னா 1 + 1 2 கிடைக்கும். இங்க 1 போட்டா 4 கிடைக்கும். இங்க 1 + 5 6, இங்க 1 + 7 8, இங்க 1 + 9 10. ஓகேவா? 2 4 6 8 10 வந்து ஈவன் நம்பர்ஸ். புரியுதா? இப்போ நம்ம எடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் என்னது, கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். x+1, x+3, x+5, x+7, x+9. ஓகேவா? இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 5 கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பரோட ஆவரேஜ் 40ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதோட ஆவரேஜ் வந்து 40. ஸோ x+1 + x+3 + x+5 + x+7 + x+9 divided by 5 = 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதை குறுக்க பெருக்கிடலாமா? பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், x+1 + x+3 + x+5 + x+7 + x+9 = 200ன்னு கிடைக்குமா? ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இதெல்லாம் கூட்டுவோம். எத்தனை எக்ஸ் இருக்கு, 5x இருக்கும். 1 2 3 4 5, 5x பிளஸ் நம்பர்ஸ் எல்லாம் 9 7 16 21 3 24 24 1 25. கரெக்டா? 4 9 16 9 25 = 200ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், இந்த 25 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 5x = 200 - 25. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 5x = 200 - 25 எத்தனை, 175 வரும். சரியா? 175. அப்போ இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 175/5. ஸோ இதை அடி கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும், 5x 175. அப்போ எக்ஸ் என்ன, 175/5. 1 5 3 5 15 5 25. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு என்ன கிடைக்கி, 35ன்னு கிடைக்கி. சரியா? இவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த ஸ்மாலஸ்ட் நம்பர், இருக்கிறதுலே சின்ன நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது தானே சின்ன நம்பர். எக்ஸஸ் கூட 1 கூட்டுறது தான் சின்ன நம்பர். ஸோ x+1 35 + 1 என்ன, 36. ஸோ எக்ஸ் 35 + 1 36 தான் சின்ன நம்பர். ஒருவேளை பெரிய நம்பர் கேட்டாங்கன்னா என்னது, இருக்கிறதுல எக்ஸ் கூட எந்த நம்பர் பெரிய நம்பரை கூட்டியிருந்தோம்னா அதுதான் பெரியது. எக்ஸ் கூட பெரிய வேல்யூ எது, x+9. இதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். இது இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர். இது 2வது சின்ன நம்பர். இது 3வது சின்ன நம்பர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர், இது செகண்ட் பெரிய நம்பர், இது 3வது பெரிய நம்பர்.
ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் என்ன? 35 + 1 36. ஒருவேளை பெரிய நம்பர் என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 35 + 9 44. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? A sum of money doubles in 10 years. How much would it be in 20 years at the same rate of interest? அதாவது ஒரு பேங்க்ல ஒரு அமௌண்ட் போடுதோம், ஏதோ ஒரு அமௌண்ட் 10 ரூபாய் போடுதோம். இப்போ பேங்க்ல 10 ரூபா போட்டிருக்கோம். 10 வருஷம் கழிச்சு பார்த்தா அது 20 ரூபாயா மாறிடுச்சு. எஸ் சம் ஆஃப் மணி. சம் ஆஃப் மணிங்கிறது இந்த 10 ரூபாய் டபுள் ஆகுது, 20 ரூபாய் ஆகுது. எப்போ? 10 வருஷத்துல, இன் 10 இயர்ஸ். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் would it be in 20 years. அதே இது 20 வருஷத்துல எவ்வளவு ஆகும்? 20 வருஷங்கிறது என்னது? +10 +10, இங்க ஒரு 10 இங்க ஒரு 10. சரியா? 20 வருஷத்துல அது எவ்வளோ ஆகும்? சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. சரியா? 10 ரூபாய் போடுதோம். 10 ரூபாய் போட்டா 10 வருஷம் கழிச்சு எனக்கு 20 ரூபாய் கிடைக்கி. சரியா? அப்போ 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 10 ரூபாய் போட்டேன். 10 வருஷம் கழிச்சு நான் போய் பேங்க்ல பார்த்தா அது 20 ரூபாயா மாறி இருக்கு. நான் போட்டது 10 ரூபாய், எனக்கு கிடைச்சது 20 ரூபாய். அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைச்சிருக்கு? +10. அப்போ ஒரு வருஷத்துக்கு எனக்கு 10 ரூபாய் கிடைக்கி லாபம். 10 ரூபாய் வட்டி கிடைக்கி பேங்க்ல. நான் 10 ரூபாய் போட்டேன்னா ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தா 20 ரூபாய். ஸோ 10 ரூபாய் எனக்கு என்ன கிடைக்கினா வட்டி கிடைக்கி. ஒரு வருஷத்துக்கு 10 ரூபாய், சரி 10 வருஷத்துக்கு 10 ரூபாய் வட்டி கிடைக்கி. சரியா? அப்போ இந்த 10 வருஷத்துக்கும் அப்போ எவ்வளோ கிடைக்கும் எனக்கு வட்டி? 10 ரூபாய் கிடைக்குமா? சரியா? நான் 10 ரூபாய் போட்டேன், எனக்கு 20 ரூபாய் ஆயிருக்கு. சரியா? 10 வருஷம் கழிச்சு போய் எனக்கு பார்த்தா 20 ரூபாய் ஆயிருக்கு. 10 ரூபாய் கூடி இருக்கு. அதே இது நான் 20 வருஷம் கழிச்சு போய் பார்க்கேன். 20 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா இந்த 20 ரூபாய் கூட இன்னொரு 10 ரூபாய் ஆட் ஆயிருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு 10 ரூபாய் ஆட் ஆகுது. அப்போ எனக்கு 20 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எவ்வளோ கூடி இருக்கும்? 30 ரூபாய் கூடி இருக்கும். சரியா? 30 ரூபாய் ஆயிருக்கும். என்னோட அமௌண்ட் 30 ரூபாய் ஆயிருக்கும். நான் 10 ரூபாய் போட்டா 20 வருஷம் கழிச்சு எனக்கு எவ்வளவு ஆகும்? 30 ரூபாய் ஆகும். ஓகேவா? இதே கான்செப்ட் தான் இப்போ நாம அப்ளை பண்ண போறோம். சம் ஆஃப் மணி எவ்வளோ ரூபான்னு தெரியாது. ஸோ பிங்கிற அமௌண்ட்டை நான் பேங்க்ல போடுவேன். 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா எனக்கு இது டபுள் ஆயிருக்கு. டபுள் ஆயிருக்குன்னா 2P-யா மாறி இருக்கு. சரியா? 2 × P 2P-யா மாறி இருக்கு. அப்போ இதுல இருந்து இது வர்றதுக்கு எவ்வளவு கூடி இருக்கு? +P கூடி இருக்கு. இப்போ நான் 20 வருஷம் கழிச்சு பார்க்கேன். ஆல்ரெடி ஒரு 10 வருஷம் முடிஞ்சிட்டு இன்னொரு 10 வருஷம், 20 வருஷம் கழிச்சு பார்க்கேன். ஸோ 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி +P ஆட் ஆகுது. அப்போ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு போய் பார்த்தா +P ஆட் ஆயிருக்கும் இந்த அமௌண்ட் கூட. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ இருக்கும்? 3P அப்படின்னு அமௌண்ட் இருக்கும். அவ்வளோதான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ 20 வருஷம் கழிச்சு நான் பார்த்தா எனக்கு அமௌண்ட் எவ்வளோ ஆயிருக்கும்? ட்ரிபிள் ஆயிருக்கும். நான் பீன்னு போட்ட அமௌண்ட் 10 வருஷம் கழிச்சு 2P-யா இருக்கும். 20 வருஷம் கழிச்சு 3P-யா மாறி இருக்கும். ஓகேவா? 3P ஆப்ஷன் சி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? இதே இவ்வளோதான், சின்ன கான்செப்ட் தான். இதை ஃபார்முலால போட்டோம்னா ரொம்ப டைம் ஆகும். நம்ம ஜென்ரலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 செகண்ட்ல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், இஃப் a plus c plus 1 equal to 0, then find the value of a cube plus c cube plus 1 minus 3ac யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? a plus c plus 1 equal to 0 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து நான் எப்படி எழுதி கொண்டு வரேன் அப்படின்னா, a plus c இந்த 1 இந்த பக்கம் கொண்டு போயிருந்தேன், ஈக்குவல் டு -1 எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு இங்க a cube plus c cube plus 1 minus 3ac யோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் நிரூபிக்கணும். சரியா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரெண்டு பக்கமும் நான் கியூப் எடுக்கிறேன். இந்த ரெண்டு பக்கமும் நான் கியூப் பண்றேன். ஸோ ரெண்டு பக்கமும் நான் கியூப் பண்றேன் அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a plus b the whole cube ஃபார்மேட்ல இருக்கு. a plus b the whole cube ஃபார்மேட்ல
இருக்கு. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா என்ன? a cube plus b cube plus 3a squared b plus 3ab squared. இதுதான் a plus b the whole cubeக்கான ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த இடத்துல நான் a plus c the whole cube இருக்கு. ஸோ இதை அப்ளை பண்ண போறேன். a cube plus c cube plus 3a squared c plus 3ac squared equal to -1 the whole cube இருக்கா? அப்போ -1 the whole cube னா என்ன ஆன்சர்? -1. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இதுல a cube plus c cube plus இதுல இருந்து 3 ac வெளியே எடுக்கலாமா? இந்த ரெண்டு இதுல இருந்தும் 3 ac நான் வெளியில எடுக்கலாமா? ஸோ 3 ac வெளியில எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 ac வெளியே எடுத்தேன்னா இதுல மீதி a இருக்கும், இதுல c இருக்கும். ஸோ a plus c equal to -1 கிடைக்குமா? ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல பாருங்க, a cube plus c cube plus 3ac a plus c யோட வேல்யூ என்ன? இதுல இருந்து a plus c plus 1 equal to 0. அப்ப இதுல இருந்து a plus c equal to -1 எழுதலாமா? இது வந்து a plus c equal to -1 நான் எழுதிக்கலாமா? a plus c equal to -1. ஸோ a plus c க்கு பதிலா நான் -1 போட்டுக்கிறேன். சரியா? equal to -1. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க a plus c plus 1 equal to 0 கொஸ்டின்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து a plus c equal to -1 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, a cube plus c cube -1 கொண்டு பெருக்குனா -3ac equal to -1 இருக்கும். சரியா? அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த -1 உள்ள கொண்டு வர போறேன். உள்ள கொண்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? a cube plus c cube minus 3ac plus 1 equal to 0. இவ்வளவுதான். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் a cube plus c cube plus 1 minus 3ac. நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? a cube plus c cube plus 1 minus 3ac equal to 0. இதோட மதிப்பு என்ன? 0. 0ங்கிறது என்னது? ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஒண்ணுமே பண்ணல, கொடுத்திருக்கத ரெண்டு பக்கமா பிரிச்சிருக்கோம். அப்புறம் a plus b the whole cube ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு மீதி எல்லாமே பாருங்க காமனா எடுக்கிறது. இந்த ஒரே ஒரு வேலை தான். காமனா எடுத்துட்டு இதுக்கு பதிலாக ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல -1, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அப்புறம் ஆன்சர் டைரக்டா வந்துருச்சு. ஆன்சர் என்ன? 0. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ராட்டஜி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர். 49:81 100க்கு என்ன? அப்போ பாருங்க, இதுல பார்த்தா என்ன இருக்கும்? 49ங்கிறது 7 ஸ்கொயர்டு, 81ங்கிறது 9 ஸ்கொயர்டு, 100ங்கிறது எத்தனை? 10 ஸ்கொயர்டு. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்க? 7 ஸ்கொயர் பண்ணிட்டு அப்புறமா 9 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 7 + 2 9. சரியா? அதே கான்செப்ட் தான். இங்க 10 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னது? 10 + 2 த ஹோல் ஸ்கொயர். 12 ஸ்கொயர் பண்ணணும். 7க்கு அடுத்து 9 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. இங்க 10க்கு அடுத்து அப்ப எதை ஸ்கொயர் பண்ணணும்? 12 ஸ்கொயர் பண்ணணும். 12 ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 144. 144ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? If x plus y the whole square minus xy equal to 0, then find the value of x cube minus y cube divided by x minus y. என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? x plus y the whole square minus xy equal to 0 னா x cube minus y cube divided by x minus y யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த இதுல வரும்? இயற்கணிதம், அதாவது அல்ஜீப்ரால இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம். சரியா? x cube minus y cube divided by x minus y. ஓகேவா? இப்போ இதை நாம சால்வ் பண்ண போறோம். இதை பாருங்க, x cube minus y cube என்ன ஃபார்மட்ல இருக்கு? a cube minus b cube ஃபார்மட்ல இருக்கா? a cube minus b cube ஃபார்மட்ல இருக்கு. ஸோ a cube minus b cubeக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a minus b into a squared plus b squared plus ab. ஸோ a cube minus b cubeக்கான ஃபார்முலா என்ன? a minus b a squared plus b squared plus ab. ஓகேவா? இப்போ x cube minus y cubeக்கு எப்படி எழுதலாம்? x minus y into x squared plus y squared plus xy. சரியா?
டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, அந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க, இதில் எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இருக்குது. நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்குது. சரியா? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய்ன்னு இருக்கா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்மெட்டில் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அப்படியே விரிச்சு எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2xy மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 0. சரியா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு, இங்கே 2xy இருக்குது, இங்கே 1xy இருக்குது. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், ப்ளஸ் xy ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் xy ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிது, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு இருக்கு, எக்ஸ்ஒய்ன்னு கிடைச்சிது. சரியா? நான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ்ஒய்க்கு ஆன வேல்யூ 0. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எனக்கு ஆன்சர் என்ன, 0ங்கிறது ஆப்ஷன் சி. ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப்க்கு ஃபார்முலா எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய். சரியா? ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் இதுவும் கேன்சல் ஆகிடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு எனக்கு இருக்குது. மேலே இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எனக்கு இதுக்கான வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு. ஸோ இதை நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் விரிச்சு எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய்யோட வேல்யூ எனக்கு 0ன்னு கிடைச்சிருது. ஸோ அதுக்கான வேல்யூ 0ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகேவா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணி வைக்கும்போது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் கிடைச்சிது. ஸோ இதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத இதிலிருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கான வேல்யூ 0னா இதுக்கும் என்ன வரும், 0 தான். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த கொஸ்டின் போலாமா? Each one of the following interchanges in signs and numbers would make the given equation correct. அதாவது இந்த சைனையும் இந்த நம்பர்ஸையும் இந்த ஆப்ஷன் படி நாம மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்க்கும்போது எந்த இதில் இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஆனால் நம்ம எக்ஸாமில் வந்து என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். எந்த ஆப்ஷனில் கரெக்டாக வருதோ அதை தான் டிக் பண்ணிட்டு வரணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போகலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போகலாம். இப்போ பாருங்க, 3 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் மாற்ற சொல்லியிருக்காங்க, 3க்கு பதிலாக 5 மாற்ற சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ளஸுக்கு பதிலாக மைனஸு, 3க்கு பதிலாக 5 மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாற்றிக்கலாமா? 5 ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் 3, 5க்கு பதிலாக 3, ஸோ மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு 2. எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் என்ன வரணும், 4 வரணும். வந்தால் நான் எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஸோ 5 2 7, 7ல் 3 போனால் 4. ஸோ கரெக்டாக வந்துருச்சா? அப்போ எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இப்போ ஆப்ஷன் சி எடுத்து பார்ப்போம் மேம். ஆப்ஷன் சி எடுத்து பார்த்தோம்னா ப்ளஸுக்கு பதிலாக மைனஸு, 2க்கு பதிலாக 5 மாற்றணும். ஸோ ப்ளஸுக்கு 2க்கு பதிலாக 5 மாற்றணும். சரியா? 3 மைனஸ் 2 ப்ளஸ் 5. இப்போ எனக்கு என்ன வரணும், இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் 4 வரணும். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 5 3 8, 8ல் 2 போனால் 6. ஸோ 4 வரலை. அப்போ ஆப்ஷன் சி எடுத்திருக்க ஆப்ஷன் தப்பு. ஆப்ஷன் பி எடுத்து பார்த்தாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏ எடுத்து பார்த்தாலும் தப்பாக தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி எடுத்தால் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் எக்ஸாமில் போய் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்கணும். இது ரொம்ப ஈஸி தானே. ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி பார்க்குறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. சாதாரண அடிஷன் சப்ராக்ஷன் தானே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் போலாமா? அருள் அண்ட் பினை டுகெதர் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 days. If Binay alone can complete the same work in 8 days, how many days can Arul or Atul
என்ன நேம் தெரியல, அருள். சரி, அருள் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் அலோன். அதாவது அருளும் பினையும் சேர்ந்தாங்கன்னா ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாங்க. பினை மட்டும் தனியாக பார்த்தான்னா 8 நாளில் முடிப்பான். அப்போ அருள் மட்டும் தனியாக பார்த்தா எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸியான கொஷின். ஸோ இங்கே பாருங்கள், அருள் அண்ட் பினை, அருளும் பினையும் சேர்ந்து எனக்கு எத்தனை நாளில் முடிக்காங்க? அருளும் பினையும் சேர்ந்து 5 நாளில் முடிக்காங்க. ஸோ 1/5 நான் எடுத்துக்கிறேன். சரியா? பினை மட்டும் எத்தனை நாளில் முடிக்கான்? 8 நாளில் முடிக்கான். ஸோ 1/8ன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹவு many? ஸோ இதை வந்து a + bன்னு எடுக்கக்கூடாது. 1/a + 1/b = 1/5ன்னு எடுக்கணும். சாரி, அதே மாதிரி பினை இதை வந்து 1/b = 1/8ன்னு எடுக்கணும். இந்த கொஸ்டினை இது நார்மல் பேசிக் மெத்தட், எல்சிஎம் மெத்தட்லையும் போடலாம். சரியா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? அருளும் பினையும் சேர்ந்து 5 நாளில் ஒரு வேலையை முடிக்காங்க. பினை மட்டும் தனியாக 8 நாளில் முடிக்கான். பினை மட்டும் 8 நாளில் முடிச்சான் அப்படின்னா அருள் மட்டும் தனியாக எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ பாருங்க, இப்போ எனக்கு என்ன வேணும்? ஏ தான் வேணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த பியை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/bயை இங்கே இருக்க 1/bக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 1/a + 1/8 = 1/5ன்னு கிடைக்கும். அடுத்து இதில் 1/a இங்கே வச்சுக்கோங்க, 1/5 இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும், -1/8. ஸோ 1/a = எல்சிஎம் எடுத்தோன்னா 40. ஸோ மேலே 8 - 5 வரும். இங்கே 40 வரணும்னா 8ஆல் பெருக்கணும், இங்கே 40 வரணும்னா 5ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 1/a = 3/40 கிடைக்கும். எனக்கு யாரோட வேலை வேணும்? அத்துலோட வேலை வேணும். ஸோ 1/aல a தான் வேணும். ஸோ இதிலிருந்து a = எனக்கு என்ன வரும்? இது தலைகீழாக போடணும். ஸோ 40/3 டேஸ். அப்போ அத்துல் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பான்? 40/3 டேஸில் முடிப்பான். 40/3ங்கிறது ஆப்ஷன் ஏ. இது டைம் அண்ட் ஒர்க்கில் உள்ள ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Find the dividend if the divisor is x + 2, quotient is 4x - 5 and the remainder is 12. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இருக்கு. சரியா? ஒரு நம்பர் இருக்குங்க, ஒரு நம்பர். அந்த நம்பரை x + 2ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். ஒரு நம்பர், அந்த நம்பரை x + 2ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது கோஷன்ட் ஈவு வந்து எனக்கு என்ன கிடைக்கி? 4x - 5ன்னு கிடைக்கி. நான் டிவைட் பண்ணி கடைசி லாஸ்ட்டாக எனக்கு 12ன்னு கிடைக்கி. சரியா? இப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? இந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை x + 2ஆல் டிவைட் பண்ணுறேன். பண்ணும்போது ஈவு வந்து எவ்வளோ கிடைக்கி? 4x - 5, மீதி வந்து 12 கிடைக்கி. சரியா? அப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக பார்த்தோன்னா, இப்போ 11ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த 11ங்க நம்பரை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 5. ஈவு வந்து 5 கிடைக்கும், மீதி வந்து 1 கிடைக்கும். சரியா? இப்போ இந்த நம்பர் என்ன அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ எனக்கு இந்த 11 கொடுக்கல. ஸோ ஏதோ ஒரு நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுவீங்க, ஈவு 5 கிடைக்கி, உங்களுக்கு மீதி கிடைக்குன்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த எதை வச்சு டிவைட் பண்ணுறோமோ அதையும் இந்த ஈவையும் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் மீதியை ஆட் பண்ணிட்டா 11 கிடைச்சிருமா? 2 × 5 + 1 = 11. இதே கான்செப்ட் தான் இங்கே நான் பண்ண போகிறேன். எனக்கு இந்த நம்பர் தெரியாது. இந்த நம்பருங்கிறது என்னது? இந்த இடத்துல உள்ள 11 மாதிரி. இந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த நம்பரை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த ஈவையும் எதால் டிவைட் பண்ணேனோ அதையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்க இந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிட்டா இந்த நம்பர் கிடைச்சிருமா? அதுதான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பர் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x + 2 × 4x - 5, இதையும் டிவைட் பண்ணிவிட்டு மீதியை ஆட் பண்ணுறேன். ஸோ +12. அப்போ எனக்கு என்ன வரும்? ஃபஸ்ட்டு எக்ஸை கொண்டு உள்ளே பெருக்கிறேன். 4x² - 5x. இந்த எக்ஸை வச்சு இதை ஃபுல்லாக பெருக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? 2 வச்சு இதை ஃபுல்லாக பெருக்கணும். +8x - 10, ஆல்ரெடி ஒரு 12 இருக்குது, +12. இப்போ அடுத்து என்ன வரும்?
4x² 8 + 8x - 5x இது பண்ணால் என்ன வரும் +3x ப்ளஸ் -10 + 12 கழிச்சா 2. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன 4x² + 3x + 2. 4x² + 3x + 2ங்கிறது ஆப்ஷன் பி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி கொஷின் வந்து அடிக்கடி ரயில்வே எக்ஸாமில் கேட்குறாங்க. ரொம்பவே ஈஸி. இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஏதோ ஒரு நம்பர் அதை டிவைட் பண்ணோன்னா ஈவையும் டிவைட் பண்ணுற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டரை கூட்டினா அந்த நம்பர் வந்துடும். ஒருவேளை ரிமைண்டர் வரலை, இப்போ 10ங்கிற நம்பரை 2ஆல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 5 10. ஸோ டைரெக்டாக எனக்கு இந்த 10ங்கிற நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஈவையும் இந்த டிவைட் பண்ணுற நம்பரையும் பெருக்கினாலே எனக்கு இந்த 10 கிடைச்சிருமா? இதே கான்செப்ட் தான், சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? மெஷின் இஸ் கோடட் as 19 7 9 14 15 20 11. how will you code danger? டேஞ்சருக்கு வந்து எப்படி கோட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, மெஷின் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏபிசிடி எழுதிடுங்க. ஏபிசி எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் மெஷின்ங்கிறதுல எம்முக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 19. எம்முக்குள்ள நம்பர் என்ன? 19. ஏக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? 7 கோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிக்கு வந்து என்ன கோட் பண்ணியிருக்காங்க? 9 கோட் பண்ணியிருக்காங்க. ஹச்சுக்கு 14 கோட் பண்ணியிருக்காங்க. எண்ணுக்கு 15. ஸோ இப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? எம்முக்கு 19 கோட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட். ஸோ எம் எங்கே இருக்குன்னு பாருங்க. எம் இருக்கிறது 13வது இடத்துல. ஸோ 13ல இருந்து 19 வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம்? 13 கூட ஒரு 6 கூட்டியிருந்தா எனக்கு 19 வரும். ஸோ எம் இந்த லெட்டரோட இடத்த பார்த்துட்டு +6 கூட்டியிருக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிடுவோம் இதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. அடுத்த லெட்டர்லையும் இதே ஆப்ரேஷன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏக்கு என்னது? 7. ஏக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 7ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ இருக்க எடுத்துக்கோங்க. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ 1ல இருந்து எனக்கு 7க்கு போகணும் அப்படின்னா +6 ஆட் பண்ணணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகுது. அடுத்து சிக்கு என்னது? 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி இருக்க இடத்துல என்ன இருக்கு? 3 இருக்கு. 3 கூட 6 கூட்டினா 9. ஸோ சேம் கான்செப்ட் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த லெட்டரோட எந்த இடத்துல அந்த லெட்டர் இருக்கோ அது கூட +6 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம எதுக்கு கண்டுபிடிக்கணும்? டேஞ்சருக்கு கண்டுபிடிக்கணும். டேஞ்சரில் டி. ஸோ டேஞ்சர் வந்து டி வந்து எத்தனாவது இடத்துல இருக்கு? 4வது இடத்துல இருக்கு. ஸோ டி வந்து 4வது இடத்துல. இந்த கான்செப்ட் படி நான் என்ன பண்ணணும்? +6 ஆட் பண்ணணும். +6 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 10 வரும். அதுக்கடுத்து ஏ வந்து எந்த இடத்துல இருக்கு? ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. 1 + 6 7. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? 10 7. எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ஷன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 10 வர மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் டியில் 10 வரல, எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சிலையும் வரல, எலிமினேட் பண்ணிடலாம். பிலையும் வரல, எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏல பாருங்க 10 7. அதுக்கடுத்து இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, ஏன்னா மீதி 3 ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதெல்லாம் டைம் சேவிங் மெத்தட்ஸ். ஓகேவா? பாருங்க, லெட்டர் எந்த இடத்துல இருக்கும் அந்த இடம் +6, அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பியும் நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.